எதுவுமே இடம் வேஸ்ட் தான். மழை பெய்யும் போது யாராச்சும் பணம் வாங்கலாம் மென்டல் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 Dress மாத்த வேண்டியதா இருக்கு. நீ பணக்காரி, ஒரு நாளைக்கு 100 Dress கூட மாத்துவ. நல்லா பணம் காசு வந்துருச்சு. பணம் காசு வந்துருச்சு ஆடாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு வேட்டைக்கு தான் போறோம். வேட்டைக்கு போனா பாரு ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்ததுனா அவ்வளவுதான். உன்னை பிடிச்சி உள்ள போடுறோம். ஐயோ பைத்தியம், இவ ஒரு பைத்தியம். வீட்டு மேல ஏறி பிடிச்சிருவேன் நான். காயெல்லாம் அடிபட்டு இருக்குது. பழுக்குமான்னு தெரியல. இது பழுக்குமா பழுக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சாணம் பிடிக்கிறது நிறைய இறங்கிட்டா கையில பிடிக்கவே முடியாது. ஐயா சாமியா நரம்பு சமித்த இரும்பில் சற்றென்று மோகம் பொங்கிட்ட. இது இப்போ போகக்கூடிய சம்பவம் வந்து நார்மல் சம்பவம், பெரிய சம்பவம். அதுக்காக தான் சாணம் பிடிச்சிட்டு இருக்கோம். வீடியோ முழுசா பாருங்க. போலாம் போலாம், போதும் போதும். அதுவே வச்சா அப்படியே வெண்ணெய் வெட்டுற மாதிரி வெட்டணும். சும்மா அறுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு எடுத்தியா ஒரே சொருகு கதை முடிஞ்சது. அப்படியே வச்சு இழுத்தாவே விழுந்துரும் எல்லாமே. இழுக்கவே கூடாது. அப்படி போய் வச்சா அப்படி புழக்குன்னு விழுகணும். சரி, வெயில் அதிகமாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். போலாம். சரி ஓகே. ஆனால் வந்து நேற்று நாங்கள் ஜிம் போயிட்டு வரும்போது வாங்கினோம். எப்பயுமே குண்டு பானை வாங்கலாம், அது ரொம்ப இடம் எடுத்துக்குது. இது நீளமா இருக்கிறதுனால இடம் கொஞ்சம் இதுவுமே இடம் வேஸ்ட் தான். மழை பெய்யும் போது யாராச்சும் பணம் வாங்கலாம் மென்டல் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. எப்படி இருக்குதுல்ல அப்படின்னு கமெண்ட் போடுவாங்கன்னு பொய் மாத்த கூடாது. இது வந்துட்டு பைப் வச்சு கொடுத்துருக்காங்க. மேல ஒரு மூடியுமே வரும். அது தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதோட விலை என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு என்னன்னு நம்ம சொல்லுவோம். வீடியோட கடைசியில அது விலை சொல்றேன். விலை பரவாயில்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த விலை எனக்கு கரெக்டானு தெரியல. சரி, பைப்லாம் வச்சிருக்கு, இந்த வேலை தான் சொல்லி நானும் வாங்கிட்டேன். கமெண்ட்ல சொல்லுங்க. பயங்கரமா வெயில் அடிக்குது. ஆமா, கேட்டு போகுது. Dress தான் வேற. ஒரு நாளைக்கு 3 Dress மாத்த வேண்டியதா இருக்கு. நீ பணக்காரி, ஒரு நாளைக்கு 100 Dress கூட மாத்துவ. 2 வேளை குளிக்க வேண்டியதா இருக்கு. 3 Dress மாத்த வேண்டியதா. எப்படி 2 வேளை குளிச்சு அப்படி 3 Dress மாத்துவ? காலைல ஒரு டைம் குளிப்போம். சரி. சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு அப்புறம் நைட்டு தூங்கும் போது நைட்டி இல்லைன்னா நைட் ட்ரெஸ் போட்டுக்கணும்ல. நல்லா காசு மரத்துல காய்க்குது. அதனால நீங்க 3 Dress, நான் 30 Dress கூட போடுவீங்க. நல்லா பணம் காசு வந்துருச்சு. பணம் காசு வந்துருச்சு ஆடாதீங்க. எடுங்க பாப்போம். வெயில் நினைச்சாவே பயமா இருக்கு. நேற்று தான் மழை வந்துருந்துச்சு. வெயில் கம்மியா இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு வெயில் பாருங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும். வெளியே வந்து காமிக்கிறேன். வெயில் வந்துட்டண்டா, குத்தம் எரியும் வெயில், குத்தம் எரியும் வெயில் காலம். இப்போ நம்ம வந்து வெளியே போய் நிறைய வேலை செய்ய போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். ஸ்கின் கேருக்கு வந்துட்டு எப்பவும் போல் இந்த க்யூர் ஸ்கின்னோட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். மெயினாக வெயிலுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் தான் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த க்யூர் ஸ்கின்னோட செராமைட் கேர் க்ரீமும் அடுத்து வந்துட்டு கிளைகோ கிளியர் க்ரீமும் இருக்குது. இது ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கலாம். கிளைகோ கிளியர் க்ரீம் வந்துட்டு ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இந்த மாதிரி ஹைட்ரேஷனாக வச்சுட்டோம்னா எப்பவுமே நம்ம ஃபேஸ் வந்துட்டு எங்கா இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக தோல் சுருங்கி ஃபேஸ் இதாகிற மாதிரி இருக்காது. இந்த செராமைட் கேர் க்ரீம் இதுவுமே வந்து ஃபேஸ்க்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதோட நல்ல ஒரு பிரைட்னஸ்மே கொடுக்கும். நமக்கு அதனால இன்ஸ்டன்டான ஒரு க்ளோ கிடைக்கும். அதனால இதையுமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி வாங்கணும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்பயும் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கணும்னா இந்த க்யூர் ஸ்கின் ஆப்போட லிங்க்கை வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் ஃபேஸ் வந்துட்டு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபேஸை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆக்டிவான பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு அதுவே ரவுண்ட் பண்ணி காமிக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு அலர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு ஹிஸ்ட்ரியெலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வாங்கும் போது நீங்கள் தீபன் 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குற அமௌண்ட்லேருந்து 100 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும். சன்ஸ்க்ரீன் போட மறந்துட்டேன். ஃபைனலாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். சரி வாங்க போய் ஒரு வேட்டையாடிட்டு வரலாம். மொட்டை வெயில் அடிக்குது. மரம் இருக்கிறனால இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. மொத்தலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வேட்டைக்கு தான் போகிறோம். வேட்டைக்குன்னு போனா பாரு ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்ததுனா அவ்வளவுதான். உன்னை பிடிச்சி உள்ள போட்டுரும். அப்படியா? நோ நாங்கள் வந்துட்டு நீ இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைது பண்ணுற அளவுக்கான வேட்டைக்கு போகல. என்ன வேட்டைக்கு போகிறேன்னு வீடியோவில் காமிக்கிறோம். பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. கமான் சலோ முடியலங்க இந்த பையனை வச்சுக்கிட்டு. முன்னாடியே போகலாம் கேட்டியா? மேலே இடிச்சிடாத கோவத்தில். ஓட்டு பைத்தியம் இவன்
ஒரு பைத்தியம் 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 எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஜீவிதாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழமா 1, இங்கே ஒரு 2, இந்த கொத்துலேயே 4, அப்புறம் இங்கேன்னு ஒரு 10-15 பழம் மட்டும் தேரும் போல். ஆனால் மரம் பயங்கர ஹைட்டுங்க. யாரோ மரம் ஏற தெரிஞ்சவங்க இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் வச்சுருக்கிற குச்சியுமே 24 அடி தான் ஏறும். ஆனால் 24 அடிக்கு மேலே இருக்குது அந்த மரம். இந்த குச்சி இங்கே இருக்குன்னா பழம் இங்கே இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் டச் பண்ண முடியல. யாராச்சும் மரம் ஏற தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 பழம் தரோம். எங்களுக்கு பொறிச்சு கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போகும். கீழே தான் விழுந்து அவங்க வீட்டு வாசல்ல விழுந்து காக்கா குருவில கொத்தி போன வருஷம் ஒரு பழம் கூட எதுவுமே கீழே இல்லை. எல்லாமே மேல இருந்து பொறி மரத்துல ஏறதுக்கு ஆளே கிடைக்கல. எல்லாம் வேஸ்டா போச்சு போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம். மேல வந்து 2ல 1 பழுத்திருக்கு. ஓகே, அந்த 3 இருக்கு. அதுவா? அந்த 3ல 2 பழுத்திருச்சு. ஆமா. கீழே 2ல 1 பழுத்திருச்சு. அதான் இருக்கு. அது மேல அந்த கலர் இருக்குல்ல, கிளையோட அதெல்லாம் பொறிக்கிறது கஷ்டமாச்சு. அந்த ஸ்டார்டிங் பொறிக்கலாம், அங்க இருக்கிறத பொறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்டிங் நம்ம மரத்து மேல ஏறி ஈஸியா வீட்டு மேல ஏறி பொறிச்சிடுவேன் நான். 3ல 2 எடுத்துடலாம். ஆக்சுவலா சைடுல இருக்கிற எல்லாமே வீட்டு மேல ஏறுனா நீங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருந்து தூக்குறதை விட வீட்டு மேல இருந்து இப்படி பண்ணனா எல்லாம் விழுந்துரும். பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நான் தொட்டி மேல ஏறி, தொட்டி மேல இங்க ஏறி அதே ஏறி மேல போயிடுவேன். சரி. கீழே இருக்கும்போது அப்பா இறக்கி விடுவாங்க. இப்பயும் அதே மாதிரி ஏறினேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனா இறக்கி விடுற ஆள் வந்து சரியில்லை, அதனால நான் ஏறி போட்டு ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுதான் நல்லது. ஏணி அப்புறம் என்னத்துக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? இது மேல ஏறா அட்வென்ச்சரா நல்லா இருக்கும். அட்வென்ச்சர்னா இதான் வந்து எஸ்பிபி காலனி குவார்டர்ஸு. இது வீட்டோட மேலே நிற்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு. இதுதான் தெரு. மாங்காய்லாம் வந்துட்டு இது எங்கள் வீட்டு மரம் தான். இங்கே இருக்கிற இந்த மாங்காய் அவ்வளோ வைக்காது இந்த மரத்தில், ரொம்ப வயசாயிருச்சு. இங்கே மட்டும் ஒரு 4-5 காய் வைக்க வருஷம் மேலே ஏறி இப்படியே பொறிச்சிக்குவோம். ஆனால் மெயினாக வந்துட்டு மேலே ஏறுறது வந்து இந்த பலாப்பழத்துக்காக தான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்து இந்த சேரை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நான் வந்து இங்கேருந்தே பக்கமாக இருக்கா, அதனால் இங்கேருந்தே நான் அறுத்து விடுவேன். கீழே அவங்க கேட்ச் பிடிச்சிக்குவாங்க. மேலே இருக்கிற அந்த அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில், அந்த இடத்துல 2 இருக்குது. அதுதான் பறிக்க போகிறோம். குச்சி வந்து லென்த்து பண்ணணும். இதுலேயே வந்துட்டு நமக்கு லூஸ் டைட்டு கொடுத்துருக்காங்க. லூஸ் பண்ணி குச்சி லென்த்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணியாச்சு, வந்து லென்த்து பண்ணிக்கலாம். இங்கே மேலேருந்து பறிக்கிறதுல என்ன ஒன்று பிரச்சனைனா, இந்த எட்ஜு வந்துட்டு சேஃப் இல்லை. இங்கே இருக்கிறது இங்கே நின்று பொறிச்சோம்னா பழத்தை இழுக்கும் போது வெயிட்டுக்கு நம்ம அந்த பக்கம் இழுக்கும். அதனால் நமக்கு இந்த இடத்துல சேஃபாக வந்துட்டு கிச்சன்லேருந்து வர அந்த சிம்னி மாதிரி மேனுவல் சிம்னி இருக்குது, புகைக்குண்டு. இந்த இடத்துல நின்றுட்டோம்னா நம்ம சேஃபாக பறிச்சுக்கலாம். இந்த கார்னரில் நின்று இழுத்துக்கலாம். வாங்க அடுத்தது பறிப்போம். பாருங்க, ஒரே கல்லில் 3 மாங்காய். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறோமே. சாரி, 3 பலாப்பழம். ஆனால் சின்ன சின்ன காயெல்லாம் அடிபட்டு இருக்குது. பழுக்குமான்னு தெரில. இது பழுக்குமா பழுக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட இன்னொரு காய் பெரிய அடிபட்டுருச்சு. இங்கே பாருங்க, மேலே வெட்ட தெரியாதல மேலே விட்டு காயை செதுக்கி விட்டுட்டா. இது பழுக்குமா பழுக்காதான்னு தெரில. எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி, எனக்கு தெரியாது. மேலே அண்ணாந்து பார்க்கறதுனால கண்ணு திறக்க முடியல, அதனால தான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம். சீனுக்காக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் காய் வந்து ரொம்ப மேலே இருக்குது. கேட்ச் பிடிக்கிறதும் இம்பாசிபிளுங்கிறதுனால கீழே இந்த மாதிரி மட்டையை போட்டு கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக வந்து அதுக்கு பெட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 காய் பொறுத்ததில்ல, 3மே கேட்ச் பண்ண முடியல. இப்போ 5 காய் இருக்குது, அதனால் கேட்ச் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் மட்டையை போட்டு காயை சேஃப்டி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கரெக்டாக அந்த மட்டை மேலே விழுவுமான்னு சொல்ல முடியாது, என்ன நடக்கணும்னு தெரியாது. வெயிட் அண்ட் வாட்ச். 5 காயில் எத்தனை காய் தப்பிக்குதுன்னு பார்க்கலாம். 24 அடி குச்சி. அங்கே இருக்கிற பலாப்பழம் 5 பலாப்பழம் இருக்குது. ஒட்டுக்கா விழப்போகுது. என்ன பிரச்சனைனா ஒட்டுக்கா கீழே கல் தான் இருக்குது. அதனால கீழே வந்துட்டு அங்கே பாருங்கள் ஓலை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஓலை மேலே விழுற மாதிரி தேங்காய் மட்டை எல்லாமே கொண்டு வந்து போடுறதுக்காக அங்கே 2 பேர் வராங்க. இந்த தேங்காய் மட்டையை வந்து இப்போ இந்த இடத்துல போட போகிறாங்க, வைக்க போகிறாங்க.
அங்கேயே வச்சிரு, மட்டை மேலேயே வச்சிரு, அந்த மேலேயே. ஓகேவா? மண்ணுல தான் வந்தது, ஒன்றும் ஆவலை. ஓகே, ரெண்டுமே நல்ல காய் தாங்க. 5 காயில அடுத்த காய் பொறிக்கிறதுக்கு ஜீவிதா களமிறங்கி விட்டால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். என்னத்த சதறிடுச்சா? ஒரு காய் ரொம்ப பழுத்துருச்சு அடிக்குது, கீழே விழுந்தோடனே தெரிச்சிருச்சு. இயற்கையா பழுத்தது. ஸோ இது வந்து செம டேஸ்ட் இருக்கும். யாரும் இல்லை, தெரியல. பயலே திருட்டு பயலே செய்தி கேளடா, இது ஒன்னோட மரம் இல்லாத புரிஞ்சுக்கோங்கடா. இயற்கையில என்கிட்ட ஒரு மரம் இருக்குல்ல, இயற்கையில என்கிட்ட ஒரு மரம். ஏய், வீட்டுல மாங்காய் இருக்குல்ல, வா. 1 2 3 இந்த 4 ஓகே. இதெல்லாம் வந்துட்டு பழுக்குமான்னு தெரில. 4 இல்லை 3 ஓகே, மீதி 3 சின்னது. பிதாமகன்ல வந்துட்டு விக்ரமும் சூர்யாவும் இப்படி இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ரியாலிட்டியில நாங்க பண்ணல. ஆல்ரெடி எல்லாம் இங்க உடைஞ்சு போய் கிடக்குது. இந்த பக்கம் வந்து சதறி போச்சு அப்படியே. இந்த சைடு நல்லா தான் இருக்கு. இது சூப்பரா இருக்கும், நல்ல எல்லோவா இருக்கா, பயங்கர இனிப்பா, செம இனிப்பா இருக்கும். ரேர், இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கும், ஏன்னா மரத்திலேயே பழுத்தது. கரெக்டா அப்படியே பொரிச்சிட்டோம் நம்ம. அடுத்தலாம் நல்லா கோல்டன் கலர்ல நல்லா சூப்பரா இருக்குல்ல. செம இனிப்பு. பாருங்க, செம்மையா சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. ஒரு அரை பழத்துல வந்துட்டு இவ்வளவு வந்திருக்கு. இந்த ஒரு 3/4 பழம் இல்லை, இதுலயே ஒரு அரை பழம் இருக்கு. இன்னைக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு 29வது கல்யாண நாள். அதனால எப்பயுமே கேக் வெட்டுவோம். அதாவது சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கேக் வெட்டிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கேக் வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோ பழக்கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ பழம் பார்க்குறேன், அதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்காம இங்கே பப்ஸு இதெல்லாம் வேணும் வேணுங்கிற பாவமாக அவ காமிக்கிறாங்க மூஞ்சி. பப்ஸு தான், இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? தெரியல. அவங்க போகிறாங்களா பக்கோடா சாப்பிட்டா எப்படி கடை நடத்துவாங்க சொல்லு. டேஸ்ட் பார்த்து தான் வாங்க முடியும். வாங்கவே இல்லையே, நீ சாப்பிட்டு வந்துட்டி அப்படியே. டேஸ்ட் பார்த்து பக்கோடா வாங்க. மாமாங்க தோணுச்சுன்னா இங்கே தானே வருவாங்க. வருவாங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வருவாங்க. வருவேன், டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வருவேன். ஒரு கேக் வாங்குறதுக்கு 3 பேர் போகலாம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 29வது வெட்டிங் ஆனிவர்சரி. 29 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி உங்க 2 பேருக்கு. சுடு போதுங்கம்மா, 2 பேருமே கட் பண்ணுங்க. புடிங்கம்மா, 4 பேர் வெட்டுங்க. 2 பேர் வெட்டினா சின்னதாக பண்ணி அம்மா போட்டுக்கீங்க. இவ்வளோ பெருசு இருக்கு. இதுதான் கொடுக்கணும். சின்னதாக லைட்டா அப்பா சொல்லுங்க. வாங்கிக்கோ, வச்சுக்கோ. நீங்களும் தான் சுகர் கட்ல இருக்கீங்க. இல்ல எங்களுக்கு அதை பத்தி அவ்வளோதான். கொஞ்சம் வந்து பழுத்த மாங்காய் எடுத்தாச்சு, 2 பலாப்பழம் எடுத்தாச்சு. வெட்டிக்கலாமா? ஓகே. சரி, போய்ட்டுருமா?
5.